பிரதமர் மோடியுடன் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா தொலைபேசியில் பேச்சு. இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் 50% வரி விதித்துள்ள நிலையில் ஆலோசனை. சர்வதேச பொருளாதார நிலைமை குறித்து பிரதமர் மோடியுடன் 1 மணி நேரம் விவாதித்ததாக பிரேசில் அதிபர் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒருதலைப்பட்ச வரி விதிப்பால் இரு நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஒருங்கிணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்ததாக தகவல். ரஷ்ய அதிபர் புதினுடன் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள சூழ்நிலையில் முக்கிய சந்திப்பு. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி மற்றும் நட்டாவுக்கு அதிகாரம் அளித்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டணி கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு. தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட உள்ளதாக தகவல். இருமொழிக் கொள்கையை தொடர்வது, தொடக்க நிலை முதலே தமிழ் வழி கல்வி உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு. வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று ரேஷன் பொருள் விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். சென்னையில் வரும் 12ஆம் தேதியன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக ராஜபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். தமிழக பொருளாதாரம் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியதாக கூறி திமுக அரசு மக்களை திசை திருப்புவதாக விமர்சனம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பனையேறும் தொழிலாளர்களுக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கப்படும் என இபிஎஸ் அறிவிப்பு. பனையேறும் தொழிலாளிகளை காப்பீடு திட்டத்தில் சேர்த்து அவர்களுக்கு அரசே பிரீமியத்தை செலுத்தும் என்றும் வாக்குறுதி. 2030 தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டிவிடும் என திமுகவினர் போலியாக பெருமைப்படுவதாக இபிஎஸ் விமர்சனம். பொருளாதார வளர்ச்சி குறித்த கணிப்பு இறுதியானது அல்ல, அடுத்தடுத்த கணிப்புகளில் மாறலாம் என்றும் அறிக்கை. அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் கமல்ஹாசன் சந்திப்பு. அகழாய்வின் அடிப்படையில் கீழடியின் தொன்மையை மத்திய அரசு அங்கீகரிக்க கோரிக்கை. சேலம் ஆத்தூரில் நகைக்கடை பணியாளர்கள் மீது ரசாயனம் வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி. துப்பாக்கியுடன் வந்த இருவரை கடை உரிமையாளரும் மக்களும் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கண்களில் போலீசாரால் கொட்டப்பட்ட மிளகாய் பொடி வாங்கிய கடையில் சிபிஐ விசாரணை. அடித்து உதைத்து தாக்குதல் நடத்திய இடங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வு. சென்னை கே நகரில் காதலை கைவிட்ட காதலனை விரட்டி விரட்டி வெளுத்த இளம்பெண். இளம்பெண்ணுக்கு ஆதரவாக தோழியும் சேர்ந்து தாக்கியதால் பரபரப்பு. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலனில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். இதற்காக கடும் விலை கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு தானும் நாடும் தயார் என்றும் அறிவிப்பு. வேளாண்மை செலவை குறைத்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு தொடர்ந்து முயன்று வருவதாக பிரதமர் மோடி தகவல். பால், பருப்பு மற்றும் சணல் உற்பத்தியில் இந்தியா உலகிலேயே முதலிடம் பிடித்திருப்பதாகவும் பெருமிதம். விரைவில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். டிரம்ப் இந்தியா மீது 50% இறக்குமதி வரி விதித்துள்ள சூழலில் மாஸ்கோ சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தபோது 5 மணிக்கு மேல் வாக்கு சதவிகிதம் திடீரென உயர்ந்தது சந்தேகத்தை எழுப்புகிறது. வாக்கு திருட்டில் பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் உதவுகிறது என்று நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தலின் போது பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ராகுல் வெளியிட்ட தகவல்கள் அனைத்தும் போலியானது, அடிப்படை ஆதாரமற்றது என பாஜக விமர்சனம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஜிபே, போன்பே, பேடிஎம் சேவை பாதிக்கப்பட்டதால் பயனர்கள் அவதி. சில வங்கிகளின் உள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணைப்பில் சிக்கல் ஏற்பட்டதாக என்பிசிஐ விளக்கம்.
அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெயரை பரிந்துரை செய்தது கம்போடியா. தாய்லாந்துடனான போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததற்காக பரிந்துரை செய்தார் கம்போடிய பிரதமர் ஹன் மானட். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்காவில் 1000த்திற்கும் மேற்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. டென்வர், நியூயார்க், ஹூஸ்டன் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையங்களில் விமானங்கள் தாமதத்தால் பயணிகள் அவதி. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான இன்டெல்லின் புதிய சிஇஓவான சீனாவின் லிப்பூட்டான் உடனடியாக ராஜினாமா செய்ய ட்ரம்ப் அறிவுறுத்தல். சீன நிறுவனங்களுடன் லிப்பூட்டான் தொடர்பில் இருப்பதால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என சுட்டிக்காட்டல். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வரும் 13ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு.